السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நசப் நசபு என்ற பொது தலைப்பின் கீழ் அல் கிஸ்முல் அவ்வல் முதலாவது பகுதியில் நாம் பாடங்களை கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த நசபில் முதல் பகுதியில் முதலாவது பாடம் அல் காயிதத்துல் ஆம்மத்துல் நசபி, அதாவது நசபு செய்வதற்கான பொது சட்டத்தை பார்த்தோம். நசப் என்றால் என்ன, அது நசபு செய்வது எப்படி, அதாவது ஒருவருடன் தொடர்பு படுத்தும் பொழுது எப்படி கொண்டு வர வேண்டும். இப்ப நான் முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரே ஒண்ணு மட்டும் நான் கூறுகிறேன். இப்ப பழக்கடைனா அந்த பழக்கடையை தொடர்புபடுத்தி ஒரு நபரை சொன்னா பழக்கடைக்காரர் அப்படின்னு தமிழ்ல சொன்னோம்ல, அதே போலதான் அரபியிலையும் ஒருவருடன் தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் ஒரு பொருளுடனோ ஒரு இல்முடனோ இப்படி தொடர்பு படுத்த அதற்கென்று ஒரு சட்டம், பொது சட்டம் இருக்கின்றது. கடைசியில் யாய் முஷத்ததா, ஷத்து செய்யப்பட்ட யாவை கொண்டு வர வேண்டும், அதற்கு முன்னாடி கசர் கொண்டு வர வேண்டும் என்ற பொது சட்டம் இருக்கின்றது. அது என்னவென்று தெளிவாக கண்டோம். அதற்கு பிறகு இந்த பொது சட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவைகள், இதுதான் இந்த தலைப்பில். அதாவது இந்த பொது சட்டம் இருக்கிறதல்லவா, சத்து செய்யப்பட்டயா, அதற்கு முன்னாடி கசர் செய்ய வேண்டும், நசபுனா இதுதான் பொது சட்டம். இதிலிருந்து விலக்கப்பட்ட சில அரபி வார்த்தைகள் இருக்கின்றன. அது என்ன என்ன என்றுதான் நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல முதலாவது என்ன பார்த்தோம், தாவ் தானிசை கொண்டு முடித்திருந்தால் அந்த தாவ் தானிசை போக்கிவிட்டு அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இது பொது சட்டத்திலிருந்து, நசபுடைய பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தை. அதுக்கப்புறமா அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தை மக்குசூராக, கடைசி எழுத்து அலிஃபாக இருந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தால் அது மக்குசூர். அப்ப மக்குசூராக இருந்தால் இந்த நசபின் பொது சட்டம் அதற்கு செல்லுபடியாகாது, அதற்கு வேறு சட்டம் வரும் என்று நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், அந்த மக்சூரான அலிஃப் மூன்றாவதாக இருந்தால் அதை வாவாக புரட்ட வேண்டும். அதே நான்காவது இருந்து இரண்டாவது எழுத்து சுக்குனாக இருந்தால் அலிஃபை போக்குவது கூடும். கடைசி அலிஃபை போக்கி அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்கலாம். இல்லை என்றால் அந்த கடைசி அலிஃபை வாவாக புரட்டி அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்கலாம் என்றும். அதே அந்த அலிஃப் நான்காவது எழுத்தாக இருந்து இரண்டாவது எழுத்து ஹரக்கத் பெற்றதாக இருந்தாலோ, அல்லது அந்த அலிஃப் மக்சூருடைய அலிஃப் ஐந்தாவதாகவோ ஆறாவதாக இருந்தால் அதை போக்குவது கடமை. இது இரண்டாவது பார்த்தோம். இது மக்சூருடைய சட்டம். மூன்றாவது, மன்கூசுக்கும் இந்த பொது சட்டம் வராது. நசபுடைய பொது சட்டம் மன்கூசுக்கும் வராது. மன்கூஸ் என்றால் என்ன, கடைசியில் யா வரும், ஒரு வார்த்தையின் கடைசியில் யா அதுக்கு முன்னாடி கசர் வரும். இதற்கும் இந்த பொது சட்டம் செல்லாது என்பதை நாம் தெளிவாக கண்டோம். அப்ப அதுக்கு மூன்று வகையாக சட்டம் பார்த்தோம். மக்சூருக்கு என்ன சட்டமோ அதேதான் மன்கூசுக்கு என்று கூறினோம். அதாவது மூன்றாவது எழுத்தாக யாவாக இருந்தால் அந்த யாவை என்ன செய்ய வேண்டும், வாவாக புரட்ட வேண்டும், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் செய்ய வேண்டும். நான்காவதாக அந்த மன்கூசோட யா நான்காவது எழுத்தாக இருந்தால் அந்த யாவை போக்குவதும் கூடும், அந்த யாவை வாவாக மாற்றி அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் செய்வதும் கூடும். அதே அந்த மன்கூசாக யா ஐந்தாவது எழுத்தாக, ஒரு வார்த்தையின் ஐந்தாவதாக ஆறாவதாக இருந்தால் அதை போக்குவது கடமை. இது அதான் மன்கூசுக்கு என்னவோ மன்கூசுக்கும் அதுதான். இதுவரை மூன்று பார்த்து விட்டோம். அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டவைகள் மூன்று, தாவ் தனீஸ் மக்சூர் மன்கூஸ், மூன்று பார்த்து விட்டோமா. இப்போது நாலாவது, அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டவைகளில் நான்காவது பார்க்கின்றோம், அந்நசபு இலன் மம்தூதி. மம்தூதான ஒரு வார்த்தையின் பக்கம் இணைப்பது, தொடர்பு படுத்துவது. அப்ப மம்தூதுனா என்ன, இந்த வார்த்தை மம்தூது நமக்கு தெரியும். கடைசியில் அம்சா வரும், அதுக்கு முன்னாடி அலிஃப் வரும், அதுதான் மம்தூதான வார்த்தை. பாத்தீங்களா, கடைசியில் அம்சா வருகிறது, அதுக்கு முன்னாடி அலிஃப் வருகிறது. இதான் என்னது, மம்தூதான வார்த்தை. இப்ப இந்த மம்தூதான வார்த்தையின் சட்டம் என்ன என்பதை தான் நம்ம என்ன செய்ய போகின்றோம், இப்பொழுது காணப்போகின்றோம். ஓகேவா. அப்ப என்ன சட்டம், என்ன இது பொது சட்டம் இதற்கு வருமா,
பொது சட்டம் என்றால் ஒன்றும் இல்லை, கடைசியில் யா சேர்ப்போம் அப்படிதானே. ஹம்ரா இயு அப்படின்னு வரக்கூடாது. பொது சட்டம் அதானே. தொடர்பு படுத்தி பேசணும்னா என்ன செய்யணும், கடைசியில சத்து செய்யப்பட்ட யா வர வேண்டும், அதுக்கு கசர் வரணும். ஹம்ரா இயு ஹவுரா இயு அப்படின்னு பொது சட்டம் இதற்கு வராது. இதோடைய சட்டம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு என்ன செய்ய போகின்றோம், நாம் பார்க்க போகின்றோம். அப்ப மம்துதான வார்த்தையின் சட்டம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பழைய பாடத்தை நாம் இன்று நினைவு கூற வேண்டும். மம்துதான வார்த்தைக்கு தஸ்னியாவுடைய சட்டம் நாம் முன்பே படித்துள்ளோம். மம்துதான வார்த்தைக்கு தஸ்னியா எப்படி எடுக்க வேண்டும் என்று நாம் முதலில் அந்த பாடத்தை என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். ஏன் காரணம் என்றால், அந்த தஸ்னியாவுக்கு என்ன சட்டமோ அதேதான் இந்த நசபு செய்வதற்கும் சட்டம். ஆகவே நாம் தஸ்னியாவின் சட்டத்தை ஞாபகம் வைத்திருந்தாலே இந்த நசபுடைய சட்டம் இலகுவாகிவிடும். அதனால்தான் இங்கே உதாரணம் கொடுக்கும் பொழுது ஹம்ராவுக்கு பிறகு ஹம்ராவாணி என்று தஸ்னியாவை கொடுத்துவிட்டு பிறகு நசபாக ஹம்ராவியூன் என்று கொடுக்கிறார்கள். சரியா? ஆகவே நம் முதலில் இந்த தஸ்னியாவுடைய சட்டத்தை நினைவு கூறுவோம். என்ன, மந்தூத வரக்கூடிய வார்த்தைக்கு 3 நிலைமைகள் இருக்கின்றது. அதுல முதல் நிலைமை, அந்த கடைசி அம்சாவை நாம் கவனித்து 3 நிலைமையாக மாறும். அதனால்தான் 1, 2, 3ஆக என்ன செய்துள்ளார்கள், பிரித்துள்ளார்கள். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, ஹம்ராவில் வரக்கூடிய இந்த அம்சா 1 எதற்காக வந்திருக்கும், தனீசுக்காக, பெண்பாலை குறிப்பதற்காக வந்திருக்கும். இந்த அம்சா இல்லாமலே ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா இருக்கும். இந்த ஹா, ஃபா கலிமா, மீம், ஐன் கலிமா, ரா, லாம் கலிமா. இப்போ இந்த 3 தவிர்த்து 3 கலிமா வந்து விட்டது, அது அசல் கலிமா வந்து விட்டது. அது அல்லாமல் இந்த அம்சா வந்திருக்கிறது என்றால் இது எதற்காக வந்துள்ளது, தனீஸை காட்டுவதற்காக, பெண்பாலை குறிப்பதற்காக வந்துள்ளது. ஹா என்பது ஃபா கலிமா, வாவ், ஐன் கலிமா, ரா, லாம் கலிமா. இப்போ இந்த அம்சா என்பது தனீஸை குறிப்பதற்கு, அதே போல்தான் இதுவும் சாது, ஹா, ரா அசல் 3 எழுத்துக்கள், ஃபா, ஐன் கலிமா, லாம் கலிமா. அம்சா என்பது தனீஸுக்குரியது. இது ஒரு வகை. இப்போ அம்சா தனீஸுக்காக வரும். இரண்டாவது வகை வரக்கூடிய அம்சா, இதுவும் மம்தூத் தான். ஆனால் இங்க வரக்கூடிய அம்சா என்பது தனீஸுக்காக அல்ல, இது அசல் கலிமாவை சார்ந்தது. ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவாக வரும். உதாரணமாக நாம் வசன் படுத்துள்ளோம். இது இஃப்திஆல் வசன். இஃப்திஆல் வசன் என்றால் ஃபா கலிமா பா, ஐன் கலிமா என்பது தால், அம்சா என்பதுதான் லாம் கலிமா. இஃப்திஆல், இப்திதா. அப்ப அம்சா என்பது தனிசுக்காக வரவில்லை, இது அசல் எழுத்து லாம் கலிமா. அதே போல் இன்ஷா, அன்ஷா யுன்ஷிஉ இன்ஷாஉன், அஃஅல யுஃஇலு இஃஆலுன். அப்ப இந்த வசன் நாம் படித்துள்ளோம், இஃஆலுன் இன்ஷாஉன். அப்ப இஃப் ஃபா கலிமா நூன், இஃப் ஐன் கலிமா வந்து ஷீன், மல்லுன். அப்ப அம்சா தான் லாம் கலிமா. அப்ப இது அசல் எழுத்தாக இருக்கிறது இந்த அம்சா. உல்லாஉன், இதுலயும் என்னது ஃபுஆலுன் வசன்ல வந்திருக்கு. சரியா? அப்ப ஃபுஆலுன் என்றால் இந்த அம்சா என்பது லாம் கலிமா தானே. அப்ப முதலாவது தனிசுக்காக வரும் அம்சா, இரண்டாவது அம்சா அசல் எழுத்தாக இருக்கும், மூன்றாவது ஒரு அசலை விட்டும் புரட்டப்பட்டதாக இருக்கும். இந்த அம்சா இருக்கிறது அல்லவா, இதோடைய அசல் என்பது வேறு வாவாகவோ அல்லது யாவாகவோ இருக்கும். அந்த அசலை விட்டும் புரட்டி இங்க அம்சாவாக மாற்றியுள்ளோம். உதாரணத்துக்கு இங்க காஃப் ஃபா கலிமா, சீல் ஐன் கலிமா. இந்த அம்சா லாம் கலிமா அசல் வந்து வாவ், அந்த வாவை புரட்டி தான் இங்க அம்சாவாக கொண்டு வந்துள்ளோம். ஏழால் பாடத்தில் நாம் என்ன செய்து விட்டோம், இதை எப்பொழுது வாவை அம்சாவாக மாற்ற வேண்டும், எப்பொழுது யாவாக மாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் ஏழால் பாடத்திலே நாம் தெளிவாக கண்டுவிட்டோம். ஆகவே இங்கு வாவு தான் வர வேண்டும். நாம் எப்படி இது வாவு தான் வரும் என்று கண்டுபிடிப்போம், அது ஃபேல். நாம் இந்த கிசாவுடைய ஃபேல் இருக்கின்றது அல்லவா, கசா, கசயா, கசவ், கசத், கசதா, கசவுன. அந்த ஃபியாலை நாம் சர்ஃபு செய்யும் பொழுதே அந்த கசவுன, கசவுத்த, கசவுத்துமா, அங்க வாவுதான் வரும். கசவுத்த, கசவுத்துமான். அதே போல்தான் எல்லாத்திற்கும் நம்ம சர்ஃபு செய்யும் பொழுது அந்த வாவை கண்டுபிடித்துவிடலாம். அது வேறு பாடம் நாம் பார்த்து விட்டோம், அசலை கண்டுபிடிப்பது எப்படி என்று. அப்ப இந்த அம்சா வாவை விட்டும் மாறியுள்ளது. ஆகவே 3 நிலைமைகள் இருக்கின்றது. ஒன்று தனிசுக்காக வரக்கூடிய அம்சா,
இரண்டாவது அசல் அம்சா, இது எதுவுமே புரட்டி வரல, இதோடைய அசல் அம்சா தான். இதோடைய அசல் லாம் கலிமா மட்டும் இத வேற வாவ யாவ மாத்தி இங்க அம்சாவை கொண்டு வரல. இங்க அம்சா தான் அசலி. சரியா? இந்த மூணுத்துக்கும் அம்சா என்பதுதான் அசல், எதையும் புரட்டி வரல. இப்ப அசல் எழுத்தாக இருக்கும், அம்சா அசலாக இருக்கும். மூன்றாவது அசல் எழுத்தாக இருக்கும், ஆனால் வாவையோ யாவையோ புரட்டி அம்சாவாக மாத்தி இருப்போம். இது மூன்றாவது நிலைமை. இப்ப மூன்று நிலைமைக்கு என்ன சட்டம் தஸ்னியாவில் என்றால், அந்த அம்சாவை போக்க வேண்டும், அந்த அம்சாவை வாவாக புரட்ட வேண்டும். சரியா? அப்ப பாத்தீங்களா, ஹம்ரா உ, ஹம்ரா உ, ஹம்ரா வாணி. ஹம்ரா ஆனின்னு படிக்கல, அந்த அம்சாவை வாவா மாத்தி ஹம்ரா வாணி வாவா புரட்டணும். சரியா? அதே போல அசல் எழுத்தாக இருந்தால் எதிலிருந்தும் புரட்டப்படவில்லை என்றால் அந்த அம்சாவை அப்படியே வைத்துதான் படிக்க வேண்டும். இப்திதா ஆனி, இத வாவா மாற்றக்கூடாது. தஸ்னியாவா இது தானிஸுக்காக இருந்தால் தான் மாற்ற வேண்டும். இதே அசல் அம்சாவாக இருந்தால் அது அம்சாவாகவே தான் படிக்க வேண்டும். மூன்றாவது புரட்டி இருந்தால் அந்த அசலின் பக்கமே திருப்ப வேண்டும். இப்ப அம்சா வாவில் இருந்து மாறியது, எனவே அம்சாவை வைத்தே அப்படியே படிக்கலாம். இல்லை என்றால் வாவாக புரட்டியும் படிக்கலாம். ரெண்டு வகையாகவும் இதை படிக்கலாம். அம்சாவை வைத்து அப்படியே கிசா ஆனினும் படிக்கலாம், கிசா வாணி அந்த அசலின் பக்கம் வாவாக மாற்றி என்ன செய்யலாம், வாவாக அசல் இல்லை என்னது அந்த அம்சாவை அம்சாவாக படிக்கலாம். இல்லை என்றால் அந்த அம்சாவை வாவாக மாற்றி படிக்கலாம். சரியா? இந்த சட்டம் தான் இன்று பார்க்க போகின்றோம். தஸ்னியாவுடைய அதே சட்டம் தான் நசபிற்கும் வரும். இங்க பாருங்க, ஹம்ரா அவியுன், அந்த அம்சாவை என்ன செய்யறோம், இங்கேயும் வாவா புரட்டணும், இங்கேயும் வாவா என்ன செய்யறோம் புரட்டி எப்பவும் போல சத்து செய்யப்பட்ட யாவை கடைசியில கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இப்திதா ஆன், இங்க அம்சாவை அப்படியே வைக்கணும். அதே போல இங்கேயும் இப்திதா ஈயுன், அம்சாவை அப்படியே கொண்டு வந்தோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க அம்சாவை வச்சு படிக்கலாம், இல்ல வாவா புரட்டியும் படிக்கலாம். அதே போலதான் இங்க அம்சா வச்சு கிசா ஈயுன், அதே போல கிசா வியுன் வாவா புரட்டியும் படிக்கலாம். சரியா? வாருங்கள் இப்பொழுது பாடத்தை படுத்தி விடுவோமா? மிகவும் இலகுவான பாடம். என்னது அப்ப சுருக்கமாக சொல்லணும்னா, தனீஸாக இருந்தால் அந்த அம்சாவை வாவாக மாற்ற வேண்டும். அசலாக இருந்து வேறு எழுத்திலிருந்து புரட்டப்படவில்லை என்றால் அதை நாம் அந்த அசலாக அம்சாவையாகவே படிக்க வேண்டும். அதே மூன்றாவது அசலாக இருந்து வேறு வார்த்தையை வேறு எழுத்தில் இருந்து புரட்டப்பட்ட அம்சாவாக இருந்தால் அந்த அம்சாவாகவே வைத்து படிக்கலாம், அல்லது வாவாக புரட்டியும் படிக்கலாம். பாருங்கள் இப்பொழுது அல்ல படிப்போமா? நான்காவது அந்நசபு இலல் மம்தூதி. மம்தூதான வார்த்தை, மம்தூத் என்றால் கடைசியில் அம்சா வரும், அதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்கும். அந்த மம்தூதான வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்துதல். அல் அம்சிலத்து உதாரணங்கள். ஒன்று, ஹம்ரா உ. அப்ப இதோடைய அர்த்தங்களை பார்த்து விட்டு நாம் என்ன செய்வோம், பாடத்திற்குள் போவோம். இப்ப முதலில் ஹம்ரான சிவப்புன்னு அர்த்தம், சிவப்பானவள். ஹம்ராவாணி சிறப்பான சிவப்பான இருப்பெண். அப்புறம் ஹம்ராவியு சிறப்பை சிவப்பு நிறத்தை அந்த சிவப்பை சார்ந்தவள். சரியா? ஹவுராவு அழகிய கண் உடையவள். ஹவுராவாணி அழகிய கண்ணுடைய இரு பெண்கள். ஹவுராவியுன் அழகிய கண்ணை சார்ந்தவள். அப்புறம் சஹரா பாலைவனம், சஹராவாணி இரண்டு பாலைவனம், சஹராவியுன் பாலைவனத்தை சார்ந்தவள். சரியா? அப்ப இங்க பாருங்க, இது அம்சால என்னது தனீஸுக்காக வந்துள்ளது. சரியா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது இபுத்திதா உன் ஆரம்பம், இபுத்திதா ஆனி இரண்டு ஆரம்பம், இபுத்திதா இயுன் ஆரம்பத்தை சார்ந்தது. இன்ஷா உன் உண்டாக்குதல், இன்ஷா ஆனி இரு தடவை உண்டாக்குதல், இன்ஷா இயுன் உண்டாக்குவதை சார்ந்தது. உல்லா உன் அப்ப உல்லா என்றால் முஃப்ரது. ஓகேவா? இதோடைய அர்த்தம் என்ன, ஒழு செய்யக்கூடியவர். உல்லா ஆனி ஒழு செய்யக்கூடிய இருவர். உல்லா இயுன் ஒழு செய்வதை சார்ந்தவர். அப்புறம் மூன்றாவது பாருங்க, கிசா உன் ஆடை, கிசா ஆனி இரண்டு ஆடை, அல்லது கிசா வாணி ரெண்டு வகையாக பிடிக்கலாம், ரெண்டு ஆடை தான். கிசா இயுன் ஆடையை சார்ந்தவர், அல்லது கிசா வியுன் ஆடையை சார்ந்தவர். கிசா இயுன்னு படிக்கலாம், கிசா வியுன்னு படிக்கலாம். ஷிஃபா உன் குணம், அதாவது குணம்னா என்னது, குணம் ஆயிடுச்சுன்பாங்கல்ல, ஷிஃபா அந்த குணம். சரியா? ஷிஃபா ஆனி இரண்டு குணம், குணமாகுதல், அல்லது ஷிஃபா வாணி இரண்டு குணமாகுதல். ஷிஃபா ஆனினும் படிக்கலாம், ஷிஃபா வாணினும் படிக்கலாம். ஷிஃபா இயுன்
குணமாகுவதை சார்ந்தவர், அல்லது ஷிஃபாவியுன் குணமாகுவதை சார்ந்தவர், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். பினா உன் கட்டுதல், பினா ஆனி இரு கட்டுதல், அல்லது பினா வாணி இரு கட்டுதல். பினா ஈயுன் கட்டுதலை சார்ந்தவர், அல்லது பினா வியுன் கட்டுதலை சார்ந்தவர், கட்டுவதை சார்ந்தவர். சரியா? அப்ப ஏதாவது அர்த்தம் பார்த்துட்டோமா? வாங்க இப்ப சட்டத்தை பார்ப்போமா? அல் பஹசு ஆய்வு. அம்மலில் அஸ்மா அல் ஊலா முதலாவது பெயர் சொல்களை சிந்தி ஃபி தவாஇஃபி லம்சிலத்தி சலாசத்தி மூன்று உதாரணங்களின் மூன்று பகுதிகளையும் உதாரணங்களின் மூன்று பகுதிகளிலேயும் உள்ள முதல் இஸ்முகளை சிந்தி. அந்த சிந்தித்தாயானால் தஜித் நீ பெற்றுக்கொள்வாய் அன்னஹா நிச்சயமாக அந்த பெயர் சொல்களாகிறது அஸ்மா உன் மம்தூதத்துன் மம்தூதான இஸ்முகளாக இருக்கிறது என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். இது அரபியிலே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த பாடம் போகும் பொழுதே நம்ம சொல்லிட்டோம். அப்ப மம்தூதான இஸ்முகளாக நீ பெற்றுக்கொள்வாய். முதல் இஸ்முகள், இந்த முதல் இஸ்முக்குள்ள மூணு பகுதியில முதல் இஸ்மு ஒண்ணு, இது மூணாவது பகுதி. இந்த முதல் இஸ்முகளை தேன்னா மூணுத்துலயும் என்னவா இருக்கு? மம்தூதான இஸ்முகளா தானே இருக்கு. வலாக்கின்னல் ஹம்சத்த என்றாலும் ஹம்சாவாகிறது ஃபித்தாயிஃபத்தில் ஊலா முதல் பகுதியிலே ஹம்சாவாகிறது லிதஅனீஸி பெண்பாலை குறிப்பதற்காக இருக்கும். வஃபிஸ் சானியத்தி இரண்டாவது பகுதியிலே அஸ்லியத்துன் ஹம்சாவாகிறது அசலாக இருக்கும். லிஅன்னல் அஸ்மாஅ இப்திதாஉன் வ இன்ஷாஉன் வ வுல்லாஉன் இந்த இப்திதா இன்ஷா உல்லா என்ற இஸ்முகளாகிறது மின் இப்ததஅ வ அன்ஷஅ வ வதுஅ இபுத்தத ஃபேலில் இருந்து இருக்கும், அன்ஷா என்ற ஃபேலில் இருந்து இருக்கும், வலுஅ என்ற ஃபேலில் இருந்து இருக்கும். அப்ப இபுத்திதா என்பது இபுத்தத ஃபேலில் இருந்து வந்தது. அதுதான் நம்ம விளக்கணும்ல. இஃப்தஅல வஸன், அன்ஷா அஃப்அல வஸன். அப்ப அஃப்அல அப்ப லாம் கலிமாவுடைய இடத்துலதான் அம்சா வருது. அப்ப இது அசல். சரியா? அதே போய் வலுஅ ஃபா கலிமா லாத ஐன் கலிமா, அம்சா வந்து லாம் கலிமா. அப்ப இப்ப லாம் கலிமாலதான் அம்சா வருது. அப்ப இங்கேயும் அந்த அம்சா அசல் அம்சா தான். நமக்கு தெரியும் ஃபா கலிமா இன் கலிமா லாம் கலிமா தான் ஒரு அசல், என்னது ஒரு வார்த்தையின் அசல் எழுத்துக்கள். அப்ப இந்த வார்த்தையிலிருந்து உண்டானதா இருக்கும். அப்ப இபுத்தத என்பதில் இபுத்திதா, அன்ஷா என்பதில் இருந்து இன்ஷா, வலுஅ என்பதில் இருந்து உல்லா. ஹம்சத்து இன்னும் ஹம்சாவாகிறது ஃபில் அஃஆலி ஃபெயல்களிலே ஹம்சாவாகிறது அஸ்லியத்துன் அசலை சார்ந்ததா இருக்கும். அப்ப இந்த வார்த்தைகளிலே இந்த ஃபேல்களிலே வரக்கூடிய அம்சா என்பது இந்த அம்சா என்பது அசலை சார்ந்ததா இருக்கும். ஆகவே இதனுடைய இந்த வார்த்தைகளும் அதிலிருந்து முஸ்தக்கானதனால் இதுவும் இதிலே வரக்கூடிய அம்சாவும் அசலை சார்ந்ததுதான். சரியா? அப்புறம் பாருங்க, அம்மா ஹம்சத்துல் அஸ்மா இஃபத்தி சாலிசத்தி மூன்றாவது பகுதியிலே உள்ள பெயர் சொல்களின் அம்சாவாகிறது ஃபமுன் கலிபத்துன் அன் அஸ்லின் அஸ்லை விட்டும் புரண்டதா இருக்கும். அன்ன கிசா உன் வஷிஃபா உன் வ பினா உன் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டா அதை என்ன செய்யணும்? அப்படியே ஹிகாயத் செய்யணும். மேல எப்படி படிச்சோமோ அப்படியே. சரியா? கிசா உன் ஷிஃபா உன் பினா உன் என்ற வார்த்தைகள் ஆகிறது மின் கசவுது பனைத்து என்பதிலிருந்து இருக்கிறது. அப்ப நம்ம கசவுத்தன்னு படிக்கலாம், கசவுத்தின்னு படிக்கலாம். இங்க நம்மளுக்கு நோக்கம் என்பது அந்த அசலை காட்டுவதுதான். சரியா? இப்ப கசவுத்து நான் ஆடை அணிந்தேன், ஷஃபைத்துனா நான் குணம் அடைந்தேன், பனைத்துனா நான் கட்டினேன். இங்கே என்ன இபத்துதானா ஆரம்பித்தான், அன்சானா உண்டாக்கினான், வலு ஆனா ஒலு செய்தான். இப்ப நம்மளுக்கு என்னது கசவுத்துவில் இருந்து கிசா உன் வந்தது. அப்ப இங்க கசவுத்துல வாவ் இருக்கு லாம் கலிமாவாக, ஆனா இங்க அம்சா இருக்கிறது. அப்ப பிறண்டுதானே வாவு அம்சாவா மாறி இருக்குன்னு அர்த்தம். ஷஃபைத்தூல யா இருக்கிறது லாம் கலிமா. ஃபஅல்து இப்ப லாமுடைய இடத்துல என்ன வந்திருக்கு? யா வந்திருக்கு. கசவுத்து ஃபஅல்து லாம் கலிமால வா வந்திருக்கு. பனைத்து ஃபஅல்து இங்கேயும் லாம் கலிமால யா வந்திருக்கு. ஆனா இந்த யா இங்க காணோம். அப்ப என்ன தெரியுது? இந்த யா இங்க காணோம்னா அது யா வந்து அம்சாவா பிறந்திருக்கிறது என்று தெரிகிறது. சரியா? அதனாலதான் எடுத்து காட்டுறாங்க. கிசா ஷிஃபா பினா என்பது கசவுத்து ஷஃபைத்து பனைத்துவில் இருந்து இருக்கிறது. கமாலா எஃபா அலைக்க உன் மீது மறையாத ஒன்றை போல. உனக்கு மறைஞ்சதுல உனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கமாலா எஃபா மறையாத ஒன்றை போல அலைக்க உன் மீது மறையாத ஒன்றை போல. உனக்கு மறைஞ்சதெல்லாம் இல்ல, புதுசா மறைஞ்சிருந்தா தானே அது என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அது மறைஞ்சலாம் இல்ல, உனக்கு நல்லா வெளிப்படையா தெரியும்னு சொல்ல வராங்க. சரியா? இதா அரஃப்தஹாதா இதை நீ அறிந்துவிட்டால் இலா தஸ்னியதி ஹாதிஹில் அஸ்மாஇ இந்த பெயர்ச்சொல்களின் இருமையின் பக்கம் திரும்பு.
وتذكر القاعدة التي عرفتها في تسنية الممدود. மம்தூத மம்தூதுடைய தஸ்னியாவிலே இருமையிலே எந்த சட்டத்தை நீ அறிந்தாயோ அத்தகைய சட்டத்தை நீ நினைவு கூறு. இப்ப மம்தூதுடைய தஸ்னியா பாடத்துல நீ என்ன சட்டத்தை படிச்சியோ அது மறுபடியும் இப்ப ரிவைஸ், மறுபடியும் ரீகால் பண்ணு, மறுபடியும் யோசிச்சுப்பார். ததக்கர், மறுபடியும் யோசித்துப்பார், மறுபடியும் நினைவு கூறு. அப்படி நீ மறுபடியும் அதை நினைவு கூறியிருந்தா, நான் சொன்னேன்ல முன்னாடி நம்ம பாடம் பார்த்துட்டோம், மம்தூதுடைய தஸ்னியாவுடைய பாடம் பார்த்துட்டோம். அந்த பாடத்தை மறுபடியும் இப்ப என்ன செய், மறுபடியும் யோசித்துப்பார். அப்படி நீ நினைவு கூறினால் தஜித், நீ பெற்றுக்கொள்வாய். அன்னல் ஹம்சத் அல்லதி அனீசித்துக்குள்ள போவாவன், நிச்சயமாக அனீசுக்குரிய பெண்பாலுக்குரியதாக இருக்குமே அத்தகைய ஹம்சா என்பது வாவாக புரட்டப்படும். தஸ்னியத்தி இருமையிலே வாவாக புரட்டப்படும். அன்னல் ஹம்சத் அல் அஸ்லியத தபகா அலா ஹாலிஹா, இன்னும் நிச்சயமாக அசலான ஹம்சாவாகிறது அந்த ஹம்சாவின் நிலைமையின் மீதே மீதமாகும் தெரிப்படும். அன்னல் ஹம்சத் அல் முன்கலிபத அன் அஸ்லின், அசலை தொட்டும் புரண்ட ஹம்சாவாகிறது. நிச்சயமாக அசலை தொட்ட புரண்ட ஹம்சாவாகிறது. ஜூசு இப்காஉஹா கமாஹிய, அந்த ஹம்சா எப்படி இருந்ததோ அதே போலவே அந்த ஹம்சாவை மீதமாக்குவதும் கூடும். வகல்புஹா வாவன், அந்த ஹம்சாவை வாவாக புரட்டுவதும் கூடும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப தனிசோடைய அம்சாவா இருந்தா அது வாவாக புரட்டப்படும். அதே அசலுடைய அசலான அம்சாவா இருந்தா அது என்ன செய்யும், அதனுடைய நிலையிலேயே அந்த அம்சாவுடைய நிலையின் மீது அது தெரிப்படும். அதே போல அசலை விட்டும் புரண்டு வாவுல இருந்தோ யாவில இருந்தோ புரண்ட அம்சாவா இருந்தா அதை மீதமாக்குறதும் கூடும். கமாகிய, அந்த கமாகிய அந்த அம்சா எப்படி இருந்ததோ அதே போலவே மீதமாக்குறதும் கூடும். இல்லாட்டி அந்த அம்சாவை வாவா மாத்துறதும் கூடும். ரெண்டு வகையும் கூடும் என்பது நான் தஸ்னியா பாடத்துல பார்த்தோம்ல. அதே அப்படி நினைவு கூறுனா இந்த சட்டத்தெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். சரியா? ஹாதா ஹுக்குமுல் மம்தூதி ஃபி தஸ்னியத்தி, இதுவாகிறது இங்க அண்ணல் ஹம்சத்துல இருந்து இது வாவன் வரைக்கும் இஷாரா. சரியா? அப்ப இந்த சட்டமா இதுதான் ஹுக்குமுல் மம்தூதி ஃபி தஸ்னியத்தி, இருமையிலே மம்தூதுடைய சட்டமாகும். வஹுவ, அதே சட்டம் தான் தஸ்னியாவுல உள்ள அந்த மம்துடைய சட்டமாகிறது. நப்சுஹு, அதுவேதான் ஹுக்முஹு, அந்த மம்துடைய சட்டமாக இருக்கும். இந்த நசபி இலைஹி, அந்த மம்தூதின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில் அந்த மம்தூதுடைய சட்டமா இருக்கும். அப்ப தஸ்னியாவிலே மம்தூடைய சட்டம் தான் நப்சுஹு தயக்கியதுக்காக, அதே சட்டம் தான் அந்த மம்தூதின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்திலும் அந்த மம்தூடைய சட்டமா இருக்கும். இதுக்கு என்ன சட்டம் தஸ்னியாவுல, அதே சட்டம் தான் நசபுலையும் அப்படின்றாங்க. சரியா? அப்ப நசபுலையும் இதேதான். என்ன செய்யணும், தனிசாடைய அம்சாவா இருந்தா அதை வாவா மாத்தணும். அதே போல அசல் அம்சாவா இருந்தா அதை அம்சா வச்சே படிக்கணும். இல்லாட்டி அசலை விட்டும் புரண்ட அம்சாவா இருந்தா அந்த அம்சா வச்சே படிக்கலாம், இல்லாட்டி வாவா மாத்தியும் படிக்கலாம், ரெண்டு வகையாவும் படிக்கலாம். அப்ப படிப்போமா பாருங்கள். காயிதா சட்டம் 220வது சட்டத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த நசபீலல் மம்தூதி, மம்தூதான வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில் யுந்தரு இலா ஹம்சதிஹி, அதனுடைய அம்சாவின் பக்கம் பார்க்கப்படும். ஃபைன்கானத்திலே தனீசி குலிபத் வாவன், பெண்பாலுக்காக அந்த அம்சா ஆகியிருந்தால் வாவாக அந்த அம்சா புரட்டப்படும். இன்கானத் அஸ்லியத்தன், அந்த அம்சா அசலாக இருந்தால் பக்கியத் அலா ஹாலிஹா, அந்த ஹம்சாவுடைய நிலைமையின் மீது அது தேவைப்படும். அப்ப அது தெரிய அதோடைய ஹம்சான அம்சாவாகவே அந்த அம்சாவுடைய நிலையிலேயே அப்படி இருக்கும். இன்கானத் முன்கலிபத்தன், அந்த அம்சா புரண்டதாக இருந்தால் அன் அஸ்லின், ஒரு அசலான எழுத்தை விட்டும் புரண்டதாக இருந்தால் ஜாஸ இப்காஉஹா, அந்த அம்சாவை மீதமாக்குவதும் அந்த அம்சாவை தெரிப்படுத்துவதும் கூடும். கல்புஹா வாவன், அந்த அம்சாவை வாவாக புரட்டுவதும் கூடும். இதுதான் சட்டம். அப்ப இது என்ன, எத்தனாவது சட்டம் பார்த்து விட்டோம்? அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டதில் 4வது சட்டம், 4வது வார்த்தை இந்த மம்தூது. அப்ப தாவூத் அனீஸ் பார்த்துட்டோம், மகசூர் பார்த்துட்டோம், மன்கூஸ் பார்த்துட்டோம், மம்தூது பார்த்துட்டோம். 4 வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நசபுடைய பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள் ஆகும். பொது சட்டமான வெறும் ஷத்தோடைய தஸ்ஜீதோட யா மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி கசர் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. இந்த 4க்கும் என்ன இருக்கு, தனி சட்டம் இருக்கிறது. பாருங்கள், தொடர்ந்து ஒன்றும் முடியவில்லை. இன்னும் அடுத்தடுத்த பாடத்தை, அதாவது இந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து காண்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.